Welcome to Priya's Cooking and Kavi's Craft. Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் அரைச்சி விட்ட பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சளி இருமல் இந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புளி ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய் சின்ன பீஸ் 2 எடுத்துக்கோங்க. சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணணும். பருப்பு 50 கிராம்ஸ், காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் வந்து நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கும் நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். புளியெல்லாம் நம்ம கரைக்கிறப்ப அதுக்கும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணணும். தாளிப்புக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன். சின்ன வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு வந்து நம்ம கம்மியாக தான் பருப்பு ஆட் பண்ணுவோம். 50 கிராம்ஸ் வந்து நமக்கு அதிகம்தான். ஏன்னா அதை விட கம்மியாக வச்சு நம்ம வேக வைக்க முடியாது. அதனால் நான் 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிற பருப்பை வந்து ஏதாவது பொரியலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு காயம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். அப்புறம் சிம்மில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு வேகிற டைமில் நம்ம இங்கே மசாலாவை வந்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். பூண்டு, தேங்காய், மிளகு, கசகசா, சோம்பு, சீரகம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அந்த பவுலில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு இந்த மாதிரி வேக வச்சிருங்க. பருப்பு அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஒரு 4 கரண்டி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டோட இந்த பருப்பு தண்ணியும் சேர்றப்ப இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து வந்து தாளித்து ஆட் பண்ணால் நம்ம ரசம் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிம்லேயே ஒரு 7 to 8 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிச்சின்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும்.
கொதி வரதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரசம் வந்து கொதிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சூப்பராக ரசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரசம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கு சளி பிடிச்சாலும் நாங்கள் இந்த ரசம் வச்சு தான் சாப்பிடுவோம். மறுநாளே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சளி இருமலுக்கெலாம் வந்து மெடிசின்ஸ் எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டுலேயே வந்து சரி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.